இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 20ஆம் ஞாயிறு. இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயே. முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 4-6 மற்றும் 8-10 முடிய. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளரச் செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன், செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழ்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். எபேது மேலேக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழ்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மேலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டி செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றினின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 40. பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சங்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நானோ ஏழை, எளியவன். என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. 2ஆம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1-4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும்
அதை நிறைவேற்றுபவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 49 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள 5 இருவருக்கு எதிராக 3, 3 எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். மன உறுதியோடு ஓடுவோமாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒரு பன்னாட்டு நிறுவனம். அதில் பணிபுரிந்த பலரும் பிற சமயத்தை சேர்ந்தவர்களும் நாத்திகர்களுமாக இருந்தார்கள். அந்த நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு கிறிஸ்தவருக்கு அழைப்பு வந்தது. பிற சமயத்தை சேர்ந்தவர்களும் நாத்திகர்களும் பணிபுரியும் இடத்தில் கிறிஸ்தவனாகிய நான் எப்படி பணிபுரிவது என்று சற்று தயங்கிய அவர், அங்கே வழங்கப்படும் ஊதியம் மற்ற நிறுவனங்களில் வழங்கப்படும் ஊதியத்தை விடவும் அதிகம் என்பதை அறிந்து அந்த நிறுவனத்தில் பணிபுரிய கிளம்பி போனார். ஆனால் அவருக்கு அங்கு என்ன நடக்குமோ என்ற பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது. அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு மாலை வேளையில் வீட்டிற்கு திரும்பி வந்த அவரிடம் அவரது மனைவி, பிற சமயத்தை சேர்ந்தவர்களும் நாத்திகர்களும் உள்ள உங்கள் நிறுவனத்தில் உங்களை அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்று மிகுந்த எதிர்பார்ப்போடு கேட்டாள். அதற்கு அவர், நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை எந்த விதத்திலும் நான் காட்டிக்கொள்ளவில்லை என்று சொல்லி கள்ள சிரிப்பு சிரித்தான். இதை கேட்டு அவரது மனைவி அதிர்ந்து போனார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பலரை நாம் பார்க்கிறோம். தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் ஏதாவது செய்யக்கூடும், நினைக்கக்கூடும் என்று தங்கள் கிறிஸ்தவ அடையாளத்தை மறைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதைத்தான்
இந்த நிகழ்வு வேதனையோடு பதிவு செய்கிறது. இந்த நிலையில் பொது காலத்தின் 20ஆம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை கிறிஸ்துவின் மீது நமது கண்களை பதிய வைத்து நம்பிக்கை வாழ்வு என்ற பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக என்ற சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு பலர் திரைப்பட நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல் தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் என்று யார் மீதெல்லாமோ தங்கள் கண்களை பதிய வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சிறிது நேரம் ஒளிர்ந்து அணைந்து போய்விடும் விளக்குகள். அது தவிர இவர்களெல்லாம் தங்களுக்காகவும் தங்களுடைய குடும்பங்களுக்காகவும் மட்டுமே வாழ்ந்து இறந்து போகும் ஒரு சாதாரண மனிதர்கள். ஆகவே இவர்கள் மீது தங்கள் கண்களை பதிய வைத்து வாழ்கின்ற யாரும் அடர்ந்த காட்டிற்குள் திக்கு தெரியாமல் போக நேரிடும். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நாம் வாழ்வு பெறுவதற்காக இழிவை சந்தித்தவர், மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளானவர். கடைசியில் அவர் இரத்தத்தால் ஆன திருமுழுக்கான சிலுவை சாவையே ஏற்றுக்கொண்டவர். இந்த உலகில் இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்காக இழிவையும் மன நெருக்கடியையும் சந்தித்து கடைசியில் கொடிய சிலுவை சாவை ஏற்றுக்கொண்ட யாராவது ஒருவர் இருக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இயேசுவின் மீது நமது கண்களை பதிய வைத்து வாழ சொல்கிறது எபிரேய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய 2ஆம் வாசகம். இயேசுவின் மீது நாம் ஏன் நமது கண்களை பதிய வைத்து வாழ வேண்டும் என்றால், அவர் ஒருவரே நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவரும் ஆவார். திரைப்பட நடிகர்களோ, விளையாட்டு வீரர்களோ, அரசியல் தலைவர்களோ அப்படி அல்ல. பல்வேறு போராட்டங்கள், சித்திரவதைகளுக்கும் அஞ்சியும் உலக போக்கிலான வாழ்க்கையே பெரிதென நினைத்தும் அதன் மீது தங்கள் கண்களை பதிய வைத்து வாழ்வோர் பலர் இருக்கையில் திரண்டு வரும் மேகம் போல் கிறிஸ்துவின் மீது தங்கள் கண்களை பதிய வைத்து வாழ்ந்த சாட்சிகள் பலர் உண்டு. அவர்களை பற்றி இன்றைய 2ஆம் வாசக இறைவார்த்தை பகுதிக்கு முந்தைய பகுதியான எபிரேய திருமுகத்தின் 11ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறோம். இப்படி இயேசுவின் மீது அல்லது கடவுள் மீது தன் கண்களை பதிய வைத்து வாழ்ந்த ஒரு சாட்சிதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்ற இறைவாக்கினர் எரேமியா. எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்று சொன்ன எரேமியாவிடம் ஆண்டவராகிய கடவுள், சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல், எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல் என்று எரேமியா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6-8 முடிய பார்க்கிறோம். இவற்றை சொல்லி அவரை தனது பணிக்கென அழைத்தார் கடவுள். எரேமியாவும் ஆண்டவர் தன்னை யாரிடமெல்லாம் அனுப்பினாரோ அவர்களிடம் சென்று அவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னாரோ அதை சொல்லி வந்தார். அதற்காக அவர் அடைந்த துன்பங்கள் ஏராளம். இன்றைய முதல் வாசகத்தில் எருசலேமின் அழிவையும் பாபிலோனியர்களின் படையெடுப்பையும் பற்றி எரேமியா அறிவித்ததால் நாட்டிலிருந்த தலைவர்களின் தூண்டுதலால் செதேக்கியா மன்னன் அவரை பாழ்கிணற்றில் இறக்கிவிடுகிறான். அங்கே எரேமியா தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் மிகுந்த வேதனைப்படுகிறார். எரேமியா இத்தகைய துன்பங்களை அடைந்தாலும் அவர் கடவுளின் வார்த்தையை அறிவிக்க மறக்கவில்லை. தன் முயற்சியிலிருந்து அவர் பின்வாங்கவும் இல்லை. மாறாக அவர் கடவுள் மீது தன் கண்களை பதிய வைத்து பந்தயத்தில் மன உறுதியோடு ஓட கடவுளுக்கு சான்று பகிர்ந்தார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இழிவையும் மன நெருக்கடியையும் சந்தித்து கடைசியில் சிலுவையை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் கடவுளை மாட்சிப்படுத்திய இயேசுவை கடவுள்
தமது வலப்பக்கத்தில் அமர செய்தார். அதைப் போல தன் ஒரே மகன் இயேசுவின் கண்களை பதிய வைத்து அவருக்கு சாட்சிகளாய் திகழும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தக்க கைமாறு தருவார். அது எத்தகைய கைமாறு என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து அவரது சாட்சிகளாக வாழ்கின்ற போது சொந்த குடும்பமே நம்மை வெறுத்து ஒதுக்கலாம். நண்பர்கள் கூட பகைவர்கள் ஆகலாம். அதற்காக நாம் மனம் தளர்ந்து விடாமல் பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி மன உறுதியோடு ஓடுவோம். அப்போது கடவுள் நமக்கு கட்டாயம் கைமாறு தருவார். கதாநாயகர்களுக்கும் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்த புனிதர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பற்றி மிக பெரிய எழுத்தாளரான ஃபெலிக்ஸ் அட்லர் கூறும்போது, கதாநாயகர்கள் பெரிய பெரிய விளக்கை ஏற்றி வைத்து உலகிற்கு ஒளி தரலாம். புனிதர்களோ தங்கள் வாழ்வால் உலகிற்கு ஒளியாய் விளங்குவார்கள் என்பார். நாம் இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து வாழ்ந்த புனிதர்களைப் போல நமது வாழ்வால் உலகிற்கு ஒளியாய் விளங்குவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.